நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கப்பலில் என்னோட துணியெல்லாம் நான் எப்படி துவைச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் துவைச்சாலும் எங்கே போய் நான் காய போடுவேன் அப்படின்ட்டு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்துட்டு ஈஸியாக காய போட்டுக்கலாம் கொடியில். இங்கே வந்துட்டு க்ரூ லாண்ட்ரி இருக்குது. ஸோ இது ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு ட்ரையரும் இருக்கும், இங்கே வாஷிங் மிஷினும் இருக்கும், அப்புறம் அயன் போர்ட் டேபிள் எல்லாமே இருக்கும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன். இது வந்துட்டு 2 ரோ மாதிரி வச்சுருக்காங்க. நான் பார்த்ததில் வந்து ஒரு 15-20 மிஷின் இருக்கும், 20 மிஷின் என்னமோ இருக்கும். ஆமாம், இதுதான் வந்துட்டு கீழே இருக்கிறது வந்துட்டு ட்ரையர். அந்த 2 அடுக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரையர். சிங்கிளாக இருக்கிறது வந்துட்டு மினி ஃப்ரிட்ஜாட்டாக இருக்குது, அதை தான் டாப் லோட் வாஷிங் மிஷின். அப்புறம் அயன் போர்ட் டேபிளும் கொடுத்துட்றாங்க, அதை நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இதுதான் இந்த சொன்ன சிங்கிளாக இருக்க மாதிரி ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா குட்டியா, இதுதான் வந்துட்டு டாப் லோட் வாஷிங் மிஷின். அது கொஞ்சம் வந்துட்டு இதில் வந்துட்டு கோல்டு வாஷ் தனியாக இருக்குது, ஹாட் வாஷ், அந்த ஹாட் வாட்டர் ஸ்டீமும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு இதாக இருக்குது, கொஞ்சம் வேகமாகவும் இருக்குது. அப்படியே பக்கத்தில் டபுள் லேயர் மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக். அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா, இங்கே வந்துட்டு சோப்பு தூள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கம்ஃபர்ட் மாதிரி இருக்குது, அதுவும் கொடுத்துட்றாங்க. நான் இங்கே ஜாயின் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க எதுவுமே நீங்கள் கொண்டு வர வேணான்னு. அதனால இருந்துட்டு நம்ம கொஞ்சம் செலவு மிச்சம். அது இல்லாமல் வெயிட்டை தூக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நான் முன்னாடி வெளியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கையில் தான் துவைக்கிற மாதிரி இருக்குன்னு, அந்த கையில் துவைக்கிறது நமக்கு செட் ஆகிறது பிடிக்காது. யாரெல்லாம் என்ன மாதிரி இருப்பீங்க, அதாவது கையில் துவைக்கிறனாலே கடுப்பாவீங்க, அவங்களாம் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.